இப்போது நான் பாஜகவை பற்றி சொன்னால் இவன் பாஜக கட்சியில் இருக்கிறதுனால தான் அவன் பாஜக ஏற்றி பேசுகிறேன்னு சொல்லுவீங்க. இதுவே நம்ம நாட்டை பாதுகாக்கிற ஒரு இராணுவ அதிகாரியோ ஒரு இராணுவ வீரரோ சொல்லியிருந்தா அந்த ஒரு கிளிப்பு ஒரிஜினல் கிளிப் இருக்குது, அது நான் ப்ளே பண்ணுறேன். அதை பார்த்ததுக்கு அப்புறமும் நீங்கள் பாஜக அரசு நம்ம நாட்டு மக்களோட பாதுகாப்புக்கு எதிராக தான் பண்ணுதுன்னு சொன்னீங்கன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. உங்களை மாதிரி தேச துறையே கிடையாது. கிளிப்பை பார்த்துட்டு வாங்க சார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அரசியல் கொள்கை இருக்கும், அது வேற விஷயம். ஆனா பிஜேபி ஆட்சியில ராணுவ வீரர்கள் பாதுகாப்பா இல்லைன்னு நீங்க ஒரு மெசேஜ் போடுறீங்களே, அது தப்பு சார். 2006ல நான் ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிற குப்வாரால போஸ்டிங்ல இருந்தேன். அங்க பார்டர்ல ஒரு ரூல் இருந்துச்சு, நோ ஃபர்ஸ்ட் ஃபயர், நோ மோர் தென் 11 மில்லிமீட்டர். அதாவது பாகிஸ்தான் தரப்புல இருந்து ஒரு குண்டு கூட வராத வரைக்கும் நம்ம சுடக்கூடாது. நோ மோர் தென் 11 மில்லிமீட்டர்னா அவங்க நம்ம மேல ஆர்பிஜி மோர்டார்னு எதை வேணா வீசலாம். ஆனா நம்ம 11 மில்லிமீட்டருக்கு மேல இருக்கிற குண்டுகளை பயன்படுத்தக்கூடாது. என் கையில ஓம்னு பச்சை குத்துருக்கேன். இதனாலேயே அங்க டியூட்டி பார்க்கும்போது கையில ஒரு கர்ச்சீப்பை கட்டிக்கிட்டு தான் வேலை செய்ய வேண்டி இருந்தது. அவங்களுக்கு அந்த ஓம் அடையாளம் தெரிஞ்சா போதும், சின்ன பசங்க கூட கல்லெறி ஆரம்பிச்சிருவாங்க சார். ஸ்ரீநகர் லால் சவுக்ல ஜனவரி 26 அன்னைக்கு ஒரு பெரிய தேசிய கொடியை விரிச்சு வச்சு ஒரு உயிருள்ள பசுவை வெட்டி முழு ராணுவத்துக்கு முன்னாடியும் அதோட தோலை உரிச்சாங்க. அங்க ஒரு யூனிட்டே நின்னுட்டு இருந்துச்சு. கத்தியை காட்டி, ஏய் இந்துஸ்தானி நாய்களே, இதுதானே உங்க அம்மா, பாருங்க இதை என்ன பண்றோம்னு அப்படின்னு கத்துனாங்க. பாருங்க இதை நாங்க என்ன பண்றோம்னு. ஆனா எங்களால அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா அப்போ மத்தியில இருந்தது ஒரு கையாலாகாத முதுகெலும்பில்லாத அரசாங்கம். எல்ஏசி எல்ஓசில இருந்து வெறும் 50 மீட்டர் தூரத்துல அவங்க ஒரு சௌக்கிய அமைச்சிருந்தாங்க. ராத்திரியில பெரிய ஸ்பீக்கர்ல மைக் வச்சு பாகிஸ்தான் ரேஞ்சர்ஸ் கத்துவாங்க, உங்க சகோதரிகளை ஒரு ராத்திரிக்கு எங்க கிட்ட அனுப்பி வைங்கன்னு. என்னாச்சு இந்துஸ்தானி கோழைகளே, சுடுக பார்க்கலாம்னு சவால் விடுவாங்க. எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. 2014 ஆட்சி மாறினப்போ ராணுவ தளபதி பிபின் ராவத் சார் பிரதமரை சந்திச்சு பார்டர்ல நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, வீரர்களுக்கு எந்த சுதந்திரமும் இல்லைன்னு சொன்னாரு. அப்போ பிரதமர் மோடி, என் தரப்புல இருந்து உங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கு, அங்க சண்டை போட போறது நான் இல்ல நீங்க தான் சொன்னாரு. இன்னைக்கு தேதியில அங்க ஒரு சௌக்கியாவது இருக்கான்னு காட்டுங்க பாக்கலாம். பைனாகுலர் வச்சு தேடினாலும் கிடைக்காது. மலைகளுக்குள்ள பதுங்கு குழிகளுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் பீரங்கி வச்சு தரைமட்டமாக்கிட்டாங்க. சாதாரண நேரத்துல 155 மில்லிமீட்டர் போஃபஸ் பீரங்கிகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு ஐநா சபை ரூல் இருக்கு. ஆனா 2014ல ஜம்மு காஷ்மீர்ல பாகிஸ்தான் சௌக்கிகளை அடிக்க அந்த போஃபஸ் பீரங்கிகளும் பயன்படுத்தப்பட்டுச்சு. அதனால பிஜேபி ஆட்சியில வீரர்கள் சாகுறாங்கன்னு சொல்லாதீங்க. ராணுவத்துக்கு முழு சுதந்திரம் கிடைச்சதே பிஜேபி ஆட்சியில தான். இதுலயும் கண்டிப்பா ஒரு சிலர் கிளம்பிடுவானுங்க. காசு வாங்கிட்டு பேசுறாரு. டே அவரு காசை வாங்கலடா, தேசபக்தியை வாங்கிட்டு வந்திருக்காரு. இனிமே அவங்கள பார்த்து திருந்துங்க.